இந்தியாவிலே முறை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆன்டிக் ஃபர்னிச்சர்ஸ் வச்சு உங்க வீட்டை இன்டீரியர்ஸ் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஆன்டிக்ஸ், எதுவும் டூப்ளிகேட் இல்லாமல் ஒரிஜினலை வச்சு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரே இடம் தி ஆன்டிக் ஷாப். என்னென்ன பொருளுங்க வச்சிருக்கோன்றது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல்லி ரோஸ்வுட் பிளஸ் டீக்வுட் ஆன்டிக் ஷோகேஸ். இது வந்து கிராக்கரி யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ஷோகேஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா இல்லை, எல்லா டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸும் நாங்கள் வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா கப்ஸு, கோல்ட் பெயிண்டட் ஒயின் கப்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து தமிழகத்துக்கு வந்தப்போ இருந்த ஒரு ஃபோட்டோ. இது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஃபோட்டோ. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் போர்ஸ்லின்ன்ற மெட்டீரியல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த டேபிள் வெயிட்ஸு, ஆஸ்ட்ரேலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பியோர் கிறிஸ்டல், பெல்ஜியம் கிறிஸ்டல், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ். அதுவும் போக பார்த்தீங்கன்னா கார்ட்ஸு, ஆஸ்ட்ரேஸு, லிக்கர் பாட்டில்ஸு, ப்ளூ அண்ட் ஒயிட்லலாம் எங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு, மாதிரியான ஐட்டம்ஸ். அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸில் நீங்கள் வந்து நீங்கள் என்ன கேட்டாலும், என்ன டைப் ஆஃப் இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, விக்டோரியன் எது கேட்டாலும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இது ஃபுல்லாமே பிராஸ் ஐட்டம்ஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து சைக்கிள் லைட்டுன்னு. இது வந்து அந்த லேட் பீரியட்ல பார்த்தீங்கன்னா இதுதான் சைக்கிள் ஈவன் டார்ச் லைட்டுன்றது வந்து எப்படின்னா இதில் வந்து விளக்கு கொளுத்தி வச்சிருவாங்க. இதில் ஃபியூல் போடணும், இதில் ஃபியூல் போட்டு இதில் ஒரு திரியை போட்டு கொளுத்திட்டு இதை நீங்கள் மூடிட்டீங்கன்னா அவ்வளோதான். இதை பிடிச்சிட்டு நீங்கள் போக வேண்டியது. இதுதான் விளக்கு. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக வந்தது பேட்டரி லைட்டு. இந்த மாதிரி வந்தது. இது பேட்டரி லைட் கம் சிக்னல், ரெட் அண்ட் ப்ளூ கிரீன் சிக்னல் பிளஸ் பேட்டரி லைட்டு இந்த மாதிரி. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கத்தினா நாட் ஃபார் சேஃப்டி பர்பஸ். இது வந்து பேப்பர் கட்டர். பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து பேப்பர், அதாவது பார்த்தீங்கன்னா பேப்பர் ரெண்டா கிழிக்கிறதுக்குன்னு யூஸ் பண்ணுறாங்க. அதுவே பாருங்க ஒரு ரசனையோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பூட்டில் டிஃப்ரெண்டான பூட்டு நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி பூட்டெல்லாம் நீங்களாம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இது பார்த்தா பொம்மை மாதிரி தெரியுதுங்களா? இது எப்படி இருக்கு? ஒரு பார்த்தா ஒரு பொம்மை தேல் மாதிரி இருக்குது. ஆனால் இது பூட்டு ஆரம்ப கட்டத்தில், அதாவது ஆறுதான் பூட்டு. இது வந்து அந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் இப்போ ஏதோ ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி போட்டு இதை போட்டு பூட்டிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். இதை சாவி எடுத்துட்டிங்கன்னா பூட்டியாச்சு. இதே திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா இதை போடணும். இதை போட்டு இதுதான் கீ போட்டு அவ்வளோதான், ஓப்பன் ஆகியாச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பூட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 3 மாடல் வச்சிருக்கேன். அது 3 மாடல்ல என்னால் ரெகுலரெலாம் கொடுக்கும். ஒன்ஸ் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் போச்சுன்னா அது போனது தான். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அது கிடைக்கும்ன்றதெல்லாம் 100ல் 1. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இரும்பு வண்டிங்க. இதெல்லாம் குழந்தைங்க விளையாண்டது. அந்த காலத்தில் வந்து குழந்தைங்க இதை வச்சு விளையாடுவாங்க. குதிரை வண்டி, யானை வண்டி, சிங்கம், இந்த மாதிரிலாம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிகரெட் கேசஸ், இங்கிலாந்து, பிரான்ஸ் இந்த மாதிரி சிகரெட் கேசஸ். இதில் வந்து சிகரெட்ஸ் வந்து லைனாக அடுக்கி வச்சுக்குவாங்க, தேவைப்படும் முறை எடுத்துக்குவாங்க. இதில் வந்து லைட்ரு, இதில் ஃபயர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இங்கிலீஷ் சிகரெட் கேசஸ். இது பார்த்தீங்களா, இது வந்து யானைக்கு கழுத்தில் கட்டுற மணி. யானையோட 2 பக்கம் போட்டு இதுதான் யானை மணி. இதெல்லாம் வந்து யானை மணி. இது வந்து இங்கிலாந்து டார்ச் லைட்டு. இது என்ன பர்பஸ்னா மிலிட்ரி டார்ச் லைட்டு. இதை வந்து டார்ச் லைட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ். நீங்கள் இது வந்து எடுத்து அடிக்கலாம். இது ஃபுல்லாக சாலிட் இரும்பு, இதை வச்சு அடிப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் மிலிட்ரி டார்ச். இது வந்து பிராஸ் மெட்டீரியல், இங்கிலாண்டு. இதுவும் வச்சு அடிப்பாங்க. அடிச்சாங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடாக இருக்கும், அடி நல்லா விழுகும். இது பார்த்தீங்கன்னா டவல் ஸ்டாண்டு, இங்கிலீஷ் டவல் ஸ்டாண்டு, பியூர் பர்மாட்டிக். வேற எந்த மரமும் இருக்கு, ஓன்லி பர்மாட்டிக்னா பர்மாட்டிக், ரோஸ்வுட். இது 2 மரம் தான் நாங்கள் பண்ணுறது, பர்மாட்டிக், ரோஸ்வுட். அதை தேண்டி அக்கேஷனலாக யாராவது வேற வுட்ல கேட்டாங்கன்னா வேணா வாங்கி கொடுப்போம். டவல் ஸ்டாண்டு இதெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கெல்லாம் டவலோ சாரீஸோ எது வேணா ஹேங் பண்ணிக்கலாம். கீழே வந்து நீங்கள் வந்து மடிச்சு வச்சுக்கலாம், இங்கேயும் மடிச்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இது கபோர்ட் டைப். இதில் நீங்கள் வந்து சாரீஸ் எல்லாமே வச்சுக்கலாம். வச்சுட்டு வந்து நீங்கள் இந்த கெட்டில்ஸ் இங்கிலாந்துலேருந்து கொண்டு வந்தது, பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து இங்கிலாந்துலேருந்து கொண்டு வருவாங்க. இது பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறது, டீ காஃபி போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே போட்டிருப்பாங்க மேட் இன் இங்கிலாந்து, மேட் இன் பிரான்ஸ்னு. இது பாருங்க, காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இதில் பாருங்க இங்கிலாந்து சம்திங். பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபுல் பர்மாட்டிக்கு. இது என்ன கிளாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் உடச்சிட்டாங்க. அதெல்லாமே நாங்கள் மாற்றி ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் பெல்ஜியம் கிளாஸ் வந்துருந்துச்சு. டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். பாம்பே, கல்கட்டா, ஈவன் லோக்கலில் கூட கிடைக்கும், பங்களாஸ் அந்த மாதிரிலாம். நல்ல சாலிட் பர்மாட்டிக், வேறு எந்த வுட்டுமே கிடையாது. பர்மாட்டிக் இதெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் டில்ட்டிங் டைப்பு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் டில்ட் பண்ணி எந்த பொசிஷனில் பார்க்கணும் பார்க்கலாம். இந்த பக்கம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், ஃபோல்ட் பண்ணி நீங்கள் உட்காந்து பார்க்குறது, இல்லை என்ன வேணாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் இதெல்லாம் பியூர் பர்மாட்டிக். வேறு எந்த வுட்டுமே இதில் இருக்காது. இது பார்த்தீங்களா ரைட்டிங் டேபிள். இன்றைக்கெல்லாம் வந்து ப்ளைவுட்டில் ரைட்டிங் டேபிள் போகிறீங்க, அதுக்கு இந்த மாதிரி ரைட்டிங் டேபிள்ஸ் வாங்கி போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே ஃபுல் பர்மாட்டிக் தான், வேறு எதுவுமே இல்லை, ஃபுல் சாலிட் பர்மாட்டிக்.
இது ரோஸ்வுட் ரைட்டிங் டேபிள். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது மேலே சிங்கிள் பிளாங்க். யூனிக்கான விஷயமே இவ்வளோ பெரிய பலகை, ரோஸ்வுட்ல இவ்வளோ பெரிய பலகை கிடைக்கிறதுன்றதெல்லாம் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஆனால் ஒரு இவ்வளோ பெரிய பலகை போட்டு ஒரு ரோஸ்வுட் ரைட்டிங் டேபிள். அதே மாதிரி இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் சின்ன குழந்தைங்க வச்சு விளையாடுவாங்க. இந்த மரப்பாச்சி பொம்மைன்னு எல்லாமே மரப்பாச்சி பொம்மைன்னு இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா யாழின்னு யாழின்ற ஒரு சப்ஜெக்ட். அது இது பார்த்தீங்கன்னா ரஷ்யன் மிலிட்ரி ரேடியோன்னு மிலிட்ரி ரேடியோ வந்து அவங்களோட ஃப்ரீக்வன்சி அவங்க இப்போ ஓன் யூஸ்க்கு இது வந்து வெளியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மிலிட்ரி ரேடியோ வால்வ் டைப் மிலிட்ரி ரொம்ப ரேர் பீஸ் இதெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சு பாருங்க, இது மார்பிள் ஸ்டாச்சு, லிமிடெட் எடிஷன். இதெல்லாம் வந்து நிறையலாம் வர கிடையாது. ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பீசஸ் தான் வந்திருக்கும். ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஒரு 3 குழந்தைங்க வந்து ஒரு ஆட்டோட விளையாடுற மாதிரி இருக்கும். அப்புறம் குக்கர் பார்த்துருக்கீங்களா நீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா பழங்காலத்து குக்கர் பார்த்துருக்கீங்களா? இதுதான் பழங்காலத்து குக்கர். இதுதான் குக்கரோட பேஸ். இங்கிலாந்து, மேட் இன் இங்கிலாந்து. இதுதான் குக்கரோட பேஸே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ல வந்த குக்கர்னா இதுதான். இது வந்து உள்ள போடுவாங்க. இது விசில். இதுதான். இதுக்கப்புறம் வந்து தான் அப்டேட்டட் நிறைய டைப் ஆஃப் குக்கர்ஸ் வந்துருச்சு. இதுதான் குக்கர். அப்புறம் பார்த்தீங்கன்னா காயின் பாக்ஸஸ். இதெல்லாம் வந்து உண்டி பெட்டி. பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க சும்மா. இப்போ இது வந்து ஸ்பீக்கிங் டாக்னு இந்த நாயோட இந்த பேன் இருக்குல்ல, இந்த பேன் இந்த அம்மா வச்சிருக்க பேன்ல இந்த காயினை வச்சுட்டு இதை அமுக்கினீங்கன்னா இந்த காயின் உள்ள போக இந்த வால் ஒரு ஆடும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது காயின் பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேன்ல வந்து ஒரு காயின் வைக்கிறீங்க. வச்சுட்டு இந்த சைடில் 2 ஸ்விட்சஸ் இருக்கும். ஒரு ஸ்விட்ச் அமைக்கிங்க, காயின் உள்ள போயிடும். திருப்பி இது பிடிச்சி இழுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். இதில் ஒரு காயின் வைக்கிறீங்க, இந்த ஸ்விட்சை அமுக்கிறீங்க, உள்ள போயிடும். இதெல்லாம் ரொம்ப ஒரு யூனிக்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த டைம்ல அந்த பீரியட்ல வந்து வாழ்ந்தது ரொம்ப டிஃப்ரெண்டா. இது பாருங்க, இதுவும் காயின் பாக்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையோட கையில காயின் வச்சிடறேன். கையில காயின் வச்சுட்டு அவ்வளோதான், உள்ள போயாச்சு. நம்ம வச்சாச்சு, அவ்வளோதான், உள்ள போயாச்சு. கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. திருப்பி நீங்க சாவி போட்டு அந்த காயின்ஸ் நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஹெவி ஹேண்டில்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி கதவுக்கெல்லாம் இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா 3 கிலோ வெயிட் இருக்கும். 3 கிலோ வெயிட் வர இந்த ஹேண்டில்ஸ் வந்து கதவுல மாட்டிருக்கா. அப்போ அந்த கதவோட வெயிட் எவ்வளோ இருந்திருக்கும்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும். ஒரிஜினலா இருக்கும். எது ஒன்றும் டூப்ளிகேட் கிடையாது. ஒரிஜினல் ஆன்டிக் மட்டும் தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு ஸ்ப்ரிங் வரும், அதாவது ஊஞ்சல் பலகைன்னு. இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா நிலவு போக அந்த பீம்ல வந்து இது மாட்டியிருப்பாங்க. இதில் சங்கிலி போட்டு தொங்க விட்டுருப்பாங்க. அந்த இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு குருவி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மூஞ்ச பாருங்க, ஒரு குருவி வந்து 2 பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஊஞ்சல் பலகையோட அந்த ஹேங்கிங் போர்ஷன். விளக்கு இது தெரியுங்களா? இது வந்து டார்ச் லைட் அண்ட் சிக்னல். ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து வருதுன்னா இப்போ வந்து இது இப்போ போட்டேன் ப்ளூ சிக்னல் இப்போ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் சிக்னல் வேண்டாம், டார்ச் லைட்னா எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி பேட்டரி போட்டா அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்துல வந்து இதுல விளக்கு வரும். இந்த விளக்கை பற்ற வச்சு உள்ள நீங்க வைக்கிறீங்க, வச்சுட்டு மூடிட்டு நீங்க யூஸ் பண்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க இப்போ யூஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இதுதான் வந்துட்டு அந்த டைம்ல யூஸ் பண்ண கல்ச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாக்ஸ்ல நம்ம கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. 1 2 இல்லை, 150 பீஸ்க்கு மேல கிளாக்ஸ் வச்சிருக்கோம். சைமிங், அன்சோனியா, ஆங்கிலோ ஸ்விஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட்ல வந்து ஒரிஜினாலிட்டியோட வச்சிருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் கிளாக், இங்கிலாந்து குட்ஸ் ஆஃப் பேக்கர் 1892 வருஷத்தோட கிராண்ட் ஃபாதர் கிளாக். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேமராங்க பார்க்குறோம். பாருங்க கேமராஸ் இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. யூனிக்கான கேமராஸ், பாக்ஸ் டைப் கேமராஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ரோலிஃப்ளெக்ஸ்லாம் வரும். யாசிகா, ரோலிஃப்ளெக்ஸ், இதெல்லாம் பாக்ஸ் டைப் கேமரா. அதாவது நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா இதுல வந்து இது உங்களுக்கு அந்த வியூ தெரியும். வியூ வந்து இது, அதாவது இதுல பார்த்து இப்படி பார்த்து போட்டோ எடுப்பேன். இது நிறைய மூவிஸ்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுதான் பொசிஷன், இப்படி வச்சு இந்த இடத்துல இதுல கிளிக் பண்ணா போட்டோ. இது வந்து யாசிகா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இதை பாத்தீங்கன்னா போலரைட் கேமரா. இன்ஸ்டன்டா பாத்தீங்கன்னா நிறைய படத்துல இதுல காட்டுவாங்க. போட்டோ எடுத்த உடனே உங்களுக்கு வந்து போட்டோ வந்து கையில பிரிண்ட் போட்டு கொடுத்தோம். அதுதான் அந்த கேமரா. அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பெல்லோஸ் டைப் கேமரா, பாக்ஸ் கேமரா. இது பாத்தீங்கன்னா லைட்டோட கால்குலேட்டர், என்ன வெளிச்சம் இருக்கு அந்த மாதிரி. இது அதே மாதிரி ஸ்பை கேமரா காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஸ்பை கேமரா, அந்த பீரியட்ல யூஸ் பண்ண ஸ்பை கேமரா. இது வந்து ஸ்பை கேமரா. அப்புறம் பைனாகுலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் என்ன பைனாகுலர்ஸ் வருது, இது இங்கிலாந்து. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியர்லி 600 மீட்டர்ஸ் 1000 மீட்டர்ஸ்க்கு அந்த அளவு உள்ள பொருள் வச்சு இங்க ஷார்ப்பா பார்த்து என்ன பொருள் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இதை எடுக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னா, இந்த பல்பு இது பாத்தீங்கன்னா இது ஒரு பல்பு. சிங்கிள் டேக்ல இந்த பல்புல எடுக்க முடியும். ஒரு டேக்கு அப்புறம் இந்த பல்பு வந்து வேஸ்ட். இது பாத்தீங்கன்னா இங்கிலாண்டோடது. ஒரு சிங்கிள் டேக், ஒரு டேக்ல வந்து இது ஃபுல்லாமே பஸ்பம் ஆயிரும். அது அந்த பிரைட்னஸ்ல இது ஃபுல்லாவே எரியும். அந்த டைம்ல வந்து இது இதாகிறது தான்.
அடுத்தது இப்ப என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் காட்டுறேன். கிளாஸ் ஐட்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர், யார்ட்டையுமே இருக்காது. வாங்க இப்ப காட்டுறேன் பாருங்க. இது எவ்வளவு வெயிட் இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 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 இது வந்து எவ்வளவு வெயிட் இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் 10 கிராம். எவ்வளவு பெரிய ஆப்ஜெக்ட் பாத்துக்கோங்க. என் மூஞ்சோட சைஸ் இருக்கும். வெறும் 10 கிராம் தான் இது வெயிட் இருக்கும். இது வந்து இங்கிலாந்து இது. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் காட்டுறேன். ராயல் ஃபேமிலி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட எல்லாம் இருக்கும். நிறைய இருக்கும். ஜார்ஜ் 5th, ஜார்ஜ் 6th ராயல் ஃபேமிலி கலெக்ஷன், விக்டோரியன் கலெக்ஷன், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா பெர்ஃபியூம் பாட்டில்ஸ்ல நம்ம கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எக்ஸலன்ட் கலெக்ஷன், எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். நம்ம கிட்ட பெர்ஃபியூம் பாட்டில்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 2010 ஃபிஃபா வேர்ல்டு கப்ல வந்து லிமிடெட் எடிஷனா ஒரு லிமிடெட் எடிஷன்ல கொடுத்த கப்ஸ், ஃப்ளவர் வாசஸ், இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். இப்போ இது போர்சிலன்ஸ்ல நம்ம கிட்ட எல்லாம் கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. இது எல்லாமே ரொம்ப யூனிக்கான பீசஸ் இந்த மாதிரி. அப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல காட்டுறேன். எழுத்தாணி டப்பா. எழுத்தாணி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எழுத்தாணி வச்சுதான் அந்த ஓலையில எழுதுவாங்க. அது இதுல போட்டு வைப்பாங்க. அந்த எழுத்தாணி டப்பா. பாக்கு வெட்டிங்க. அந்த காலத்துல பாட்டி தாத்தா எல்லாம் பாக்கு வெட்டிங்க. அது பாருங்க ஒரு யூனிக்கான இது. பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி இருக்கிற மாதிரி அதுல வந்து பாக்கு வெட்டிங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நிறைய நைஃப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். லைட்டர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும். இது பாருங்க, இது சைக்கிள் லைட். இங்கிலாந்து சைக்கிள் லைட். பேட்டரி போட்டு யூஸ் பண்றது. நான் அங்க காட்டினது வந்து ஃபியூல். இது வந்து முன்னாடி பார்த்தது ஃபியூல்ல உள்ளது. இது வந்து பேட்டரி இந்த மாதிரி உள்ளது. இப்போ பாக்குறது பாத்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட் போர்ஸ்லின் ஐட்டம்ஸ் காட்டுறேன். போர்ஸ்லின் டால்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்க. எல்லாமே மேட் இன் ஜெர்மனி. வேற எதுவுமே வராது. பிஸ்கெட் போர்ஸ்லின்னாலே மேட் இன் ஜெர்மனி, மேட் இன் இங்கிலாந்து, இது ரெண்டு மட்டும் தான் வரும். இதெல்லாம் என்னன்னா இப்ப இந்த டால் பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய டால், அதாவது பெரிய சைஸ்ல இருக்கும். இது ஒரு டோட்டலி 50 கிராம்ஸ் தான் வெயிட் வரும். இது பாத்தீங்கன்னா மேட் இன் ஜெர்மனி. பிஸ்கெட் போர்ஸ்லின் எனாமல் ஃபினிஷன், மேட் இன் ஜெர்மனி. அந்த ஜெர்மனி பீஸ் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல நீங்க வந்து இந்த மாதிரிலாம் நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. எஜிப்தியன் பிளேட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்டா இருக்கும். எதிர்பார்க்காத ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி வாங்க இன்னும் காட்டுறேன். காயின்ஸ் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட எல்லாம் வந்து காயின்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஒரு 1,00,000 காயின்ஸ் வச்சிருக்கோம். இங்கிலாந்து, பிரான்ஸ், இந்தியா, ஜெர்மனி, சைனா, குவைத், கத்தார், இந்த மாதிரி ஏகப்பட்டது வச்சிருக்கோம். இங்க வாங்க, இங்க நான் காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப யூனிக்கான ஐட்டம்ஸ். இந்த ஷோகேசஸ் எல்லாம் எவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, ரோல்ஸ் ராய்ஸ் மாடல் கார். ரோல்ஸ் ராய்ஸ் அவங்க மேட்ச் பாக்ஸ் கார்னுவாங்க. ஜெர்மனில இருந்து வர்றது இதெல்லாமே ரொம்ப லிமிட்டடா தான் வரும். இந்த மாதிரி கார்ஸ். ஸ்மோக்ஸ் பைப்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. உட்டன்ல இருக்கும், கிளேல இருக்கும், இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. டிஃப்ரெண்டான ஸ்மோக் பைப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ், குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது. உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டார்ச் லைட்ஸ். அப்புறம் இங்க வந்தீங்கன்னா இங்க காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு வாட்சஸ் நம்ம கிட்ட இல்லாத ரகமே இல்லை. ரோலெக்ஸ்ல இருந்து எல்லா வாட்சுமே நம்ம கிட்ட இருக்கும். இதெல்லாம் பாக்கெட் வாட்சஸ், சில்வரு, கோல்டு, இந்த மாதிரி எல்லாம் வரும். பாக்கெட் வாட்சஸ், லைட்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் பாருங்க. லைட்டர்ஸ் எல்லாம் சும்மா ஏகப்பட்டது இருக்குது. இது பாருங்க, இது என்னன்னு தெரியுமா? இது வந்து பாத்தீங்கன்னா மைசூர் மகாராஜா பக்கத்துல இருக்க பர்சனல் பாடி கார்டு. அவங்களோட மைசூர் மகாராஜாவோட பர்சனல் பாடி கார்டு இந்த பேட்ச் இருந்தா தான் அவங்க பக்கத்துல போக முடியும். வேற யாரும் போக முடியாது. பர்சனல் பாடி கார்டோட பேட்ச் மைசூர் மகாராஜா கொடுக்கறது. அந்த மாதிரி பேட்சஸ், லைட்டர்ஸ், காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், இதெல்லாம் ஏகப்பட்டது. 1-2 கிடையாது, லட்சக்கணக்கில் இருக்கு. உங்களுக்கு வேணும்ன்றது வந்து பாருங்க. பர்னிச்சர்ஸ்ல வந்து உங்களுக்கு வாங்க, அடுத்து நான் உங்களுக்கு பர்னிச்சர்ஸ் காட்டுறேன். என்ன பர்னிச்சர்ஸ் பார்க்கல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இங்கிலீஷ் கன்வெர்டபிள் பாருங்க. ஃபுல் பர்மாட்டிக் விக்டோரியன் டைப் லெக். இதுவும் அதே மாதிரி தான். ஃபுல் பர்மாட்டிக் ஷோகேஸ், ஃபுல் கிராக்கரி யூனிட் அப்படி வைக்கலாம். கிராக்கரி ஐட்டம்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா இங்க அப்படியே ஃபுல்லா அடிக்கணுங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கே. வீட்டுக்கே அப்படி ஒரு ராஜாக்கெல்லாம் கொடுக்கும். எவ்வளவு வேணா வைக்கலாம். எல்லாமே தட்டுங்க வந்துடும், கிளாஸ் தட்டுங்க வந்துடும். என்னென்ன பொருள் வேணுமோ விற்கலாம். உள்ள லிக்கர் பாட்டில்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லாம் வைக்கலாம். இங்க பாருங்க, கபோர்டு காட்டுறேன் பாருங்க. இங்கிலீஷ் கபோர்டு எல்லாம் இந்த இன்னைக்கெல்லாம் நீங்க பிளைவுட்ல போட்டா கூட இந்த திக்னஸ் போட மாட்டான். 1 inch திக்னஸ் பர்மா டீக்ல வருது. இதெல்லாம் வந்து எவனுமே இன்னைக்கு வந்து எந்த இடத்துலயுமே கிடையாது. நம்ம ஆன்டிக் பர்னிச்சர்ஸ்ல நம்ம பண்ணி தரோம். இதெல்லாம் இன்டீரியர்ஸ்க்கு நம்ம உங்களுக்கு போட்டு தரோம், இந்த கபோர்டு இதெல்லாம். அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன வாஸ், ஷேட்ஸ், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சொல்லுங்க, நம்மளால பண்ணி கொடுக்க முடிஞ்சது பண்ணி கொடுக்குறோம். கபோர்டு எல்லாம் பாருங்க. இங்கிலீஷ் பீஸ், புக் கேஸ், ரோஸ்வுட் கிராக்கரி யூனிட், சின்ன மினி ஷோ கேஸ், இது ட்ரெஸ்ஸிங் யூனிட், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இங்க வாங்க, இங்க வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கன்சோல் பாருங்க. ஹாஃப் கன்சோல் இருக்குது. நல்ல
நல்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள், ரோஸ்வுட் ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஆர்ட் டெக்கோ மாடலு, சிங்கிள் பீஸ், மேல இருக்கிறது ஒரே பீஸ், பர்மா டீக்கு டீபாய் பிரெஞ்ச் டைப், சின்ன சின்ன கபோர்ட்ஸ், செஸ்ட் ஆஃப் டிராயர்ஸ், டீபாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ரகரகமா வச்சிருக்கோம். குடோன்ல இருக்குது. நம்மளோட பர்னிச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும், செஸ்ட் ஆஃப் டிராயர் வேணுமா இருக்கு, கபோர்ட்ஸ் வேணுமா இருக்கு, ட்ரெஸ்ஸிங் யூனிட் வேணுமா இருக்கு, லாண்ட்ரி பாக்ஸ் வேணுமா இருக்கு, டீபாய் வேணுமா இருக்கு, கன்சோல் வேணுமா இருக்கு. இந்த பீரோ எல்லாம் பாருங்க என்ன மாதிரி பீரோ, ஃபுல் டீக், பர்மா டீக், ஹேங்கிங் போர்ஷனு, கீழே உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிராயர்ஸ், இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராயர் வந்துடும். ஃபுல்லாமே உங்களுக்கு துணி வைக்கிறீங்களா, என்ன பொருள் வைக்கிறீங்களா அதுக்கான ஸ்பேசஸ் ஃபுல்லா இதுல இருக்கும். ஃபுல் பர்மா டீக்கு, பார்டர்ல ரோஸ்வுட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இது பாருங்க, ஃபுல் பர்மா டீக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மா டீக் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா பின்னாடி சேஃப் வந்துடும். ஃபுல் பர்மா டீக், கண்ணாடிக்கெல்லாம் இன்னைக்கு பிளைவுட் பாருங்க. இதெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். இல்ல நீங்க துணி மாட்டி வைக்கிறீங்க, இழுத்தீங்கன்னா துணி வந்துடும், திருப்பி வேண்டான்றது உள்ள தள்ளிக்கலாம், ஃபுல்லா வந்துடும். கீழே 2 டிராயர்ஸ் வந்துடும். இந்த மாதிரி யூனிக்கான கோர்னர்ஸ் பாருங்க. கோர்னர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, எல்லாம் 3 இன்ச் கோர்னர்ஸ். 3 இன்ச் கோர்னர்ஸ் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் வந்து பெரிய விஷயம். இது பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், சரியான சாலிடான பீஸ், ஃபுல் டீக்குட் பர்மா டீக். இதெல்லாம் இங்கிலீஷ் பர்னிச்சர், ஃபுல் பர்மா டீக். இன்னைக்கு எல்லாம் நீங்க இதெல்லாம் கொண்டு போய் வச்சு, ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல திருப்பி விற்கணும்னா கூட நாங்களே வாங்கிக்கிறோம். பெஸ்ட் பிரைஸ் கொடுத்து வாங்கிக்கிறோம். பிளைவுட் ஐட்டமோ இல்ல புது ஐட்டம் மாதிரி எல்லாம் கிடையாது. நாங்க கொடுக்குற பிரைஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பிரைஸ் கொடுக்குறோம். நாங்க என்ன கொடுக்குறோம் அதுல இருந்து ஒரு சின்ன டிப்ரிசியேஷன் போட்டு எடுப்போம். ஈவன் நீங்க ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் கொடுக்குறீங்கன்னா நீங்க எடுத்ததுக்கு மேல நாங்க பே பண்ணி எடுப்போம். ஏன்னா அந்த டைம்ல அதுக்கு வேல்யூ இன்னும் கூடி இருக்கும். அப்ப அதுக்கு மேல பே பண்ணி எடுப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம பீஸ், ரொம்ப யூனிக்கான பீஸ். இங்க பாருங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்க, ஆர்கன், லண்டன் ஆர்கன். இது உட்காந்து வாசிக்கிறது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி உட்காந்து வாசிப்பாங்க, உட்காந்து பம்ப் பண்ணுவாங்க. பம்ப் பண்ணி எப்படி இருக்கு பாருங்க. இந்த இது வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு. இன்னும் இப்போ உங்களுக்கு நம்மளோட லொகேஷன் தெரியணும்னா எங்கன்னா, நீங்க வந்து ஊட்டில இருந்து கோயம்புத்தூர் வர வழியில நீங்க கரெக்டா சின்னமத்தம்பாளையம், பெருநாயக்கபாளையத்துல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர், சின்னமத்தம்பாளையத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தி ஆன்டிக் ஷாப் நியர் பிரிகால் பிளான் 3, தி ஆன்டிக் ஷாப். லொகேஷன் பாத்தீங்கன்னா சின்னமத்தம்பாளையம். நீங்க என்ன நீட் இருந்தாலும் நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9443585386. இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி எனி டைம் நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். உங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த நீங்க வந்து நேரா வந்து விசிட் பண்ணலாம். ஃபர்னிச்சர்ஸ் நீங்க இங்க பார்த்தது மட்டும் இல்ல, இன்னும் நீங்க வர வீடியோஸ்ல நீங்க இன்னும் அப்டேட்டடா பாப்பீங்க. இன்னும் நிறைய ஃபர்னிச்சர்ஸ், கொஞ்சம் நெஞ்ச ஃபர்னிச்சர்ஸ் இல்ல, ஏகப்பட்ட ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு. எல்லாமே ரோஸ்வுட், டீக்குட், இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஃபர்னிச்சர்ஸ் இருக்கு. வந்து பாருங்க, அஃபோர்டபுள் ரேட்ல நான் உங்களுக்கு பண்ணி தரேன். வாங்க வந்து பாருங்க. தேங்க்யூ.